அனைவருக்கும் வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிஒன். என்னுடைய தலைப்பு வந்து ஃபியூச்சர். இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் செல்பேசி எப்படி இயங்க போகின்றது, அதாவது 5வது தலைமுறை கட்டமைப்பு. இப்போ அது போக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து செல்பேசி ஸ்மார்ட் போன் இல்லாம உங்களால வாழ முடியும்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. அது வந்து விதண்டவாதமா இருக்கு, ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா வந்து இதற்கு ஒரே உதாரணம், எங்களுடைய பேராசிரியர் வேணுகோபால் இங்கே அமைந்திருக்கிறார், கல்வித்துறை அதிகாரி. அவருடைய தந்தையார் சிங்கப்பூரிலே தான் வாழ்கிறார். அவரிடம் செல்பேசி. சரி, ஓகே. அது வந்து வெரி ரேர் ஆக்டிவிட்டி. இந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 1%, 2%. ஓகே. இந்த ரீசன் ஏன் அதை சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து செல்பேசியும் ஸ்மார்ட் போனும் நம்முடைய வாழ்க்கையோட ஒரு அங்கம் ஆயிடுச்சு. ஸோ அது இல்லாம நம்மளால வாழ முடியாது. அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம எப்படி வந்து இந்த செல்பேசி வந்து பயன்பாடு எப்படி மேலும் மேலும் அதிகரிக்க போகுது, நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி மாற்ற போகின்றது இந்த 5 ஆண்டுகளில் பத்தி சுருக்கமா பார்க்கலாம். So அது 5G பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, let us look at the evolution of mobile communication. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு 10 ஆண்டு, அதாவது தகவல் தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய புயல் வேகத்தில் அப்படி முன்னேறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு 10 ஆண்டுகளிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன், டெக்னாலஜி ரெவல்யூஷன் இஸ் ஹேப்பனிங். இப்போ நம்ம 5G பார்த்தீங்கன்னா 1G வந்து ஃபர்ஸ்ட் 1980s இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் அனலாக் கம்யூனிகேஷன்ஸ். அப்புறம் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து வந்து 2G 1990s ஏர்லி 90s இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அது என்னாச்சு, நம்ம அனலாக்ல இருந்து டிஜிட்டலுக்கு மூவ் பண்ணோம். அப்ப டிஜிட்டலுக்கு போகப்ப என்ன பண்ணோம், நம்மளுக்கு வந்து கால் ஃபார்வர்டிங், கால் வெயிட்டிங், வாய்ஸ் மெயில், அது போன்ற வேல்யூ ஆடட் சர்வீஸ் நம்மளால கொடுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து நம்ம வந்து 3Gக்கு போனோம். 3Gல போறப்ப என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் இணைய சேவை, மொபைல் டேட்டா கம்யூனிகேஷன் இணைய சேவையை வந்து நம்ம செல்பேசி வழியா நம்ம கொடுக்க முடிஞ்சிச்சு. அப்போ கொடுக்குறப்ப வந்து என்னாச்சு, அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், லேட்டன்சி அதிகமா இருக்கும், டவுன்லோட் ஸ்பீட் கம்மியா இருக்கும். ஸோ அதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணோம்னா 4Gல ஓவர் கம் பண்ணோம். 4Gல என்ன வச்சு நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 100 Mbps/s டவுன்லோட் ஸ்பீட் இருக்கும். பட் ஆவரேஜ் வந்து 20 Mbps தான் இருக்கும். பட் நான் 4Gல வந்து இன்னொரு ஒரு மேஜர் டெக்னாலஜி ரெவல்யூஷன் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ அதை வந்து நெட்வொர்க்கே வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம். இப்போ 3G வரலையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஒரு டெலிஃபோன் கால் பண்ணுறோம்னா, வாய்ஸ் நம்ம பேசுறது வந்து ரோடு வழியாக போகும். லெட் அஸ் அஸ்யூம் தட் ரோடு வழியாக போகும். அதே நம்ம ஒரு இமெயில் அனுப்புறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து ட்ரெயின், ரயில்வே வழியாக போகுது. அப்படி பார்க்குறப்ப என்னது, நமக்கு வந்து 2 நெட்வொர்க் வேணும், 2 கட்டமைப்பு வேணும். அது 2 கட்டமைப்பு இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், அது பில்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், ஆப்பெக்ஸ் எக்ஸ்பென்சஸ் அது இருக்கு. ஸோ அதனால வந்து இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ரொபோசிஷன், வெரி எக்ஸ்பென்சிவ் சொல்யூஷன். நம்ம 4Gல என்ன பண்ணோம், 2ஐயும் கம்ப்ரஸ் பண்ணி ஒரே, நீங்க வாய்ஸும் சரி டேட்டாவும் சரி ரயில்வே ட்ராக் மட்டும் இருந்தால் போதும், ரயில்வே வழியா போகும். அப்போ வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து டேட்டா பேக்கெட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஐபி பேக்கெட்ஸா, வாய்ஸ் ஓவரை வந்து ஐபியா கன்வெர்ட் பண்ணி டேட்டா வாய்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே இதில் வந்து நம்ம அனுப்ப முடிஞ்சிச்சு. ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜர் ரெவல்யூஷன் 4Gல. இப்போ வந்து 4Gயோட ஸ்பீட் அப்படி எங்களுக்கு வந்து பார்க்குறப்போ வந்து 100 Mbps மேக்ஸிமம். அப்புறம் வந்து 20 ஆவரேஜ் வந்து 20 Mbps வரலையும் வருது 4Gல. 5G, what is coming in the 5G? Let's look at 5G வந்து நம்ம வந்து பேசிக்கலி நான் 5G டீட்டெயில போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், I'm a hardcore network architect. நான் வந்து என்ன பண்ணேன், நான் வந்து அப்ளிகேஷன் டெவலப்பர் கிடையாது. இந்த அப்ஜெக்டிவ் வந்து the main objective of this presentation is to give what is coming in the future. ஸோ அதை வச்சு இந்த அப்ளிகேஷன் டெவலப்பிங் கம்யூனிட்டி வந்து அவங்க வந்து they can plan and think ahead when they apply, develop applications. ஃபியூச்சர்ல வந்து எப்படி அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணலாம், அதை வந்து நம்ம தமிழ்ல எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம், தமிழ் செயலிகளை எப்படி நம்ம உருவாக்கலாம், அதுக்காக தான் வந்து இந்த டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு. தட் இஸ் மை மெயின் அப்ஜெக்டிவ். ஐம் நாட் அப்ளிகேஷன் டெவலப்பர். நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, we need to have technical requirements. ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் கிளியரா இருந்தா தான் நமக்கு வந்து அதுக்கு டிசைன் பண்ண முடியும். நம்ம 5Gயோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹையர் டேட்டா ரேட். இப்போ வந்து நாங்க 5Gல வந்து 2020ல வரப்போ வந்து நாங்க we are looking at 1 gigabytes per second to 10 gigabytes per second. You see the exponential growth in the data transfer speed 5Gல. அப்ப அது வந்து that is one of the major requirements.
100 times the data speed. அப்புறம் வந்து capacity. We have இப்போ வந்து நாங்க 1 gigabyte speed, 10 gigabyte speedல வந்து உங்களுக்கு வந்து we are giving a pipe to your cell phone. அப்போ கொடுக்கிறதுக்கு வந்து இவ்வளவு டேட்டாவை நாம வந்து கேரி பண்றதுக்கு வந்து we need to have a massive capacity. We need to build a massive capacity network. அது வந்து capacity. அப்புறம் massive devices connection. இப்போ வந்து எல்லா டிவைசஸுமே are connected through wireless. You have your cell phone, your smart watches, tablets, all the devices are connected by wireless. In the devices எல்லாமே நான் வந்து இவ்வளவு devices handle பண்றதுக்கு we should have the connectivity. அதுக்கு we should have build the capacity to connect the devices. அது ஒரு major requirement. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பீடு. நம்ம வந்து இப்போ வந்து என்னன்னா ஒரு வீடியோ டவுன்லோட் பண்றது பாக்குறீங்கன்னா ஒரு 2 செகண்ட் லேட்டா ஒரு 2 செகண்ட்ஸ் டிலே ஆச்சாலுமே வந்து என்ன ஸ்லோ அப்படிங்கிற ஒரு we have got to that situation. So அந்த லெவல்ல வந்து we wanted to reduce the latency. அப்புறம் another very important factor is energy efficient. We are going to the green energy space. Energy efficient. அப்புறம் வந்து cost efficiency. இதான் உங்களுடைய major requirements for our 5G. இது வந்து ஒரு ஹை லெவல் ஆர்கிடெக்சர். நான் வந்து நீங்களா டெக்னிக்கல் பீப்புள் இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் அதனால வந்து நான் ஐம் நாட் கோயிங் டு ஸ்பெண்ட் மச் டைம். பட் ஒரு சின்ன ஒரு வியூக்காக சொல்றது. ஏன்னா வந்து 4G நெட்வொர்க்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். 5G even is going to be very complex. But let me put it in a very simple way. எப்படின்னா இதை நாங்கள் ஒரு 3 லேயராக பிரிச்சுக்கிறோம். கீழே வந்து ஹைப்பர் கனெக்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க்னு சொல்கிறோம். இந்த செல்ஃபோன் டவர்லாம் இருக்கு இல்லைங்களா, செல்ஃபோன் டவர், அப்புறம் வந்து வைஃபை, wireless connectivity, அப்புறம் வந்து இவ்வளவு டேட்டாவும் கேரி பண்றதுக்கு வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். நாங்க we have to lay so much fiber optical cable. அப்புறம் மீடியா கேட்வேஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பிசிக்கல் லேயர். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஏன் இதை சொல்றேன்னா இப்போ வந்து டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ஸ்பேஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும், பாஸ்கருக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து வேர்ல்ட் இஸ் மூவிங் டு வர்ச்சுவலைசேஷன், கிளவுட் பேஸ்ட் கம்ப்யூட்டிங், வர்ச்சுவலைசேஷன், நெட்வொர்க் அஸ் அ சர்வீஸ், எவ்ரி சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். So நாங்க இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நெட்வொர்க் பில்ட் பண்றப்ப வந்து we are going to use all the latest technology. அப்போ பண்றப்ப வந்து என்னாச்சுன்னா காஸ்ட் வந்து again we can bring down the cost and it is not a dedicated hardware கிடையாது. எல்லாம் ஓப்பன் பிளாட்ஃபார்ம்லயே நாங்க வந்து இந்த நெட்வொர்க்கை வந்து we will be in a position to build it in the future. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இன்னோவேட்டிவ் சர்வீசஸ். அந்த இன்னோவேட்டிவ் சர்வீசஸ் பத்தி நெக்ஸ்ட் பார்க்கலாம். I'm just giving a high level overview. நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்னொரு ஒரு ரெக்யர்மெண்ட் என்னன்னா 5Gல நாங்க டெவலப் பண்றப்ப வந்து ஏற்கனவே we have spent all the telecom communication companies all over the world spent billions of dollars, LTE, 4G, 3G, Wi-Fi. இப்போ நாங்க திடீர்னு 5G வந்து disruptive technology அப்படின்னு சொல்லிட்டு we cannot kick up all the equipments. So we need to provide the slow transition. அதுல என்ன பண்றோம்னா what we are doing is we call it as a SON அப்படின்னு சொல்றோம், self organized network. நாங்க வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து we built in the core network as well as in the 5G phone. இப்போ ஒரு ஆக்சஸ் வந்து congested ஆயினா we'll give the instruction, okay, LTE is congested, switch to Wi-Fi. If Wi-Fi is congested, we'll tell, hey, switch to 3G, but because you still have the connectivity, but maybe the speed is a little less. So we call it as a self-organized network, SON. So let me not go into the details of this technical stuff. Let's come to some interesting stuff, okay? So என்ன மாதிரி services 5Gல வரப்போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோகிராம் 4. 5Gல வந்து we are going to have a hologram 4. நம்மலாம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்ல பார்த்துருப்போம். ஒருத்தர் பட்டன் தட்டாருன்னா பக்கத்தில் வந்து நின்றுட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஹோலோகிராம் டிஸ்பிளேல வந்து 3D வியூவில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பக்கத்தில் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். It is going to be real. It is going to be real in 5 to 10 years. Because when I am giving a 1 gigabyte data pipe to your cell phone, அந்த நாங்கள் ஹோலோகிராம் டிவைசஸ் ஸ்பெஷல் கேமரா வச்சு we capture that image and send it across. So நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா பாருங்க பக்கத்தில் நின்றுட்டு ஹோலோகிராம் டிஸ்பிளேல as if the person is standing next to you and sitting next to you is talking to you. So that is going to be real in 5 years. Okay? So next, connected cars. Connected cars now, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா Google is already trialing their self-driving cars. Not only Google, all other companies are trying the self-driving cars. அப்போ வந்து in fact Singapore government recently announced a pilot project to test the self-driving cars in their real roads. ரோடுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா லேன் allocate பண்ணி they are going to do the trial and it's going to be real in 5 years. அது எப்படி possible? This through 5G. அந்த எல்லா cars will be connected through 5G network.
அப்போ வந்து என்ன பண்ணுவோம், நீ கார் ஓட்டிகிட்டே இருக்கிற போது கார் வந்து அது பாட்டுக்கு போகுது, நீங்க உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ண போனோம், உட்காந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் உட்காந்து டிவி பார்த்துட்டே போகலாம். ஓகே, யூ கேன் வாட்ச் டிவி. ஸோ through 5G will be in a position to provide entertainment services. அப்புறம் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, டிராஃபிக் ஜாம், ஆக்சிடென்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து ரியல் டைம்ல வந்து ஆல் த கார்ஸ் will feed the data real time to the central command center. And the central command center la we have something expert here irukkaru, big data analysis. Big data analysis valiya pathi analyze panni we can give the instructions. Okay, there is a major traffic jam, you take diversion, so the car will automatically take the diversion, take you to the your destination. So again it's going to be real in 5 years, okay? 5 to 10 years. Okay, next வந்து இது another ஒரு சர்வீஸ். எப்படின்னா நீங்க வந்து ஒரு பில்டிங் ஃபயர்ல இருக்கு, மல்டி ஸ்டோரி பில்டிங் இன் ஃபயர். So what we do is we'll from the fire engine அனுப்புறதுக்கு முன்னாடி, fireman போறதுக்கு முன்னாடி we'll send the robos, okay, robos, and we'll control the robos from the command center. The robos, because the robo has a camera, it feeds all the data back to the command center. So these guys will maneuver. Okay, there is 11th floor, somebody is there, going rescue. So robots can do the rescue and disaster recovery situations. Again, it is possible. So I can talk like this. In the mari services la varum abingiradha vandu I can talk, but due to time limitation I'm summarizing in a single slide. ஒரு இது மாதிரியான சர்வீசஸ்லாம் நீங்க ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு 5 to 10 years பார்க்கலாம். ஒன்று வந்து எஜுகேஷன், because it's going to be virtual classroom. வந்து professors sitting in America, they can give classes using a holographic display or virtual classroom. You can learn virtual classrooms. அப்புறம் ஹெல்த் கேர்ல வந்து இட் இஸ் கோயிங் டு ப்ளே a very important role. இப்போ வந்து நம்ம வில்லேஜஸ் இருக்கிறோம், ரிமோட் வில்லேஜஸ் தமிழ் இந்தியாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டாக்டர்ஸே போக மாட்டாங்க, நிறைய ஹெல்த் கேர் சென்டருக்கு யாரும் டாக்டர் இருக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இங்கேருந்து டாக்டர் வந்து சிட்டிங் இன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர் இன் டிஸ்டன்ட் பிளேஸ், அந்த ஃபோன் வழியாக பார்த்து he can diagnose the patient, he can give the instruction, he can give the nurse to give whatever the medicine. ஈவன் என்ன பண்ணுறாங்கன்னா காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி இருக்கு இல்லைங்களா, ஹோலோகிராம் டிஸ்பிளே வழியாக நீங்கள் பார்த்துட்டு காம்ப்ளிகேட்டட் சர்வீஸ் சர்ஜரி வந்து எக்ஸ்பர்ட் சிட்டிங் இன் த US or UK, they can give instructions to the real time instruction to the doctor who is operating in some other remote place. That's possible. Telemedicine, we call it as a telemedicine. ஸோ அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வழியாக உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை இதையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். செக்யூரிட்டி சிஸ்டம், ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜரேட்டர், யுவர் வாஷிங் மிஷின், எவ்ரி திங் யூ கேன் ஆப்ரேட். Okay, so I'm just giving a high level information here. I have a few more minutes. So next I'll just நான் என்ன பண்றேன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். as I said, I'm not an application developer. ஸோ இங்க என்ன பார்த்தோன்னா நீங்க வந்து ஒரு தமிழ்ல என்ன மாதிரி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம், இதை வந்து இந்த 5G யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூரல் பஞ்சாயத்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நீங்கள் தமிழ்லேயே ஒரு அப்ளிகேஷன் இதை டெவலப் பண்ணி தமிழ்லேயே நீங்கள் வந்து அதோட அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிவிட்டு அது அந்த ஒரு ஃபோனை வந்து 5G ஃபோனை வந்து ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோ அல்லது ஒர்க்கர்கிட்ட கையில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன ரியல் டைம் வந்து நீங்கள் வந்து the officers sitting in a district headquarters or in the Chennai, they can monitor the real time situation of the projects. ஸோ அதனால் அந்த சீட்டிங்லாம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இல்லை, பட் ஸ்டில் பீப்புள் will figure out a way to do that. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரியல் டைம் மானிட்டரில் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் மானிட்டர் பண்ணலாம். ஐம் ஜஸ்ட் கிவிங் an example, I just quickly thought about it. ஓகே, அது ஒரு அப்புறம் ஃபுல்லாக லொக்கேஷன் பேஸ்டு சர்வீசஸ். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்லேருந்து எல்லாம் நிறைய லொக்கேஷன் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது, இங்கிலீஷில் நிறைய இருக்குது. அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 5Gல வந்து ஈவன் மோர் அஃபோர்டபுள். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் தமிழில் கொடுக்குறப்ப வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வில்லேஜ் லெவலில் ரீச் ஆகும், வில்லேஜில் இருக்கிற ரூரல் பீப்புள் அளவுக்கு ரீச் ஆகும். இந்த ரூரல் பீப்புளுக்கெல்லாம் நீங்கள் ரீச் ஆகிறப்ப என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து அன்றைக்கி வந்து சந்தைப்படுத்துதல் பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த தமிழ்லேயே நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறப்ப வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லொக்கேஷன் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் செய்ய முடியும். அப்புறம் தமிழ் எஜுகேஷன் சர்வீசஸ், just I listed few. So அதுதான். I think that with that I will conclude it because I have only 10 to 15 minutes. So I will now open the floor for questions.